ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு மணி நேர ஆராதனை, துதி ஆராதனை என்கிற ஆண்டவருடைய சந்நிதி முன்னிலையில் இறைவனை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு நாம் போற்ற இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், ஆராதனை செய்ய இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை, துதி ஆராதனையில் இணைந்து கொண்டு ஒரு மணி நேரம் நமக்கு தெரிந்த பாடல்கள், எனவே இணைந்து பாடி இறைவனை போற்றுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். தூய ஆவியாருடைய வல்லமையான பிரசன்னத்தை உணர வாரும் தூய ஆவியே என்கிற பாடலை பாடி தூய ஆவியாருடைய பிரசன்னத்திற்காக சிறப்பாக இவ்வேளையில் வேண்டி நாம் ஜெபிப்போமாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே, தாகும் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும்.
அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். தூயாவியானவரே, எழுந்தருளி வாரும், எங்களை ஆட்கொள்ளும். அப்பா தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நிறைவு செய்து இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக சகலவிதமான ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுக்கட்டும். உம்மை நோக்கி புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவர் அமைதியில் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அமைதியின் தூதனாய் ஆண்டவரே, இதோ உம் திருப்பாதம் வருகின்றேன், உம்மை போற்றுகின்றேன் என்று சொல்லி அமைதியின் தூதனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதியை தர, நிம்மதியை தர, நாம் வாழுகிற இடங்களில் இந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள கடவுளை புகழ்ந்து போற்றி பாடுவோமா? அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே.
தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பு ஆண்டவரே அப்பா, இந்த குடும்ப வாழ்விலே நாங்கள் எல்லோரும் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம், பல நேரங்களில் தளர்ந்து போகிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் எங்கள் உள்ளத்திற்கு அமைதி தர, எங்கள் உள்ளத்திற்கு நிம்மதி தர நற்கருணை நாதரே இன்று நீர் எழுந்தருளி இருக்கிறீரே அப்பா. பகைமை உள்ள இடத்திலே பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதிலே மன்னிப்பு வழங்கவும், ஆண்டவரே நாங்கள் கலக்கம் அடைந்து இருக்கும் போது எங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் நற்கருணை நாதரே நீர் எழுந்தருளி வருகிறீரே அப்பா. ஆம் அன்பு ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து நாங்கள் போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக உம்மை மேன்மேலும் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, எங்களை ஆசிர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்கிற பாடலை பக்தியோடு நாம் பாடி இந்த ஆராதனையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிப்போம். நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும், உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண்
பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று அலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தே. பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தார் அழகிய மணிமாலை நானாவி. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் முந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். கடவுளுடைய சந்நிதியில் இருக்கும் நாம் எவ்வளவோ ஆசைகளை, எவ்வளவோ முயற்சிகளை நம் வாழ்வில் செலுத்தி இருப்போம். வாழ்வில் முன்னேற மேற்கொள்ளுகிற முயற்சிகளில் வெற்றி காண, ஏறெடுத்திருக்கிற வியாபாரத்தில் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி காண வேண்டி நாம் ஏறெடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பல வேளைகளில் தோல்விகளை தந்திருக்கலாம். அவற்றினால் நாம் மனமுடைந்து போயிருக்கலாம். ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே, நான் செய்த செயல் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று நாம் ஏக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கும் போது இதோ ஒரு அற்புதமான குயவன் இந்த பாடலின் வழியாக நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேறுதலை தருகிறார். குயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும். கதையின் நாயகனைப் போல, நாயகியைப் போல நாம் பல நேரங்களில் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் தோல்வியை தழுவினாலும் என் அன்பு உள்ளங்களே, தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கடவுள் நிச்சயம் நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். இதோ உயிருள்ள தெய்வம், வாழ்வு கொடுக்கிற தெய்வம், நம்முடனே அவர் இருக்கிறார். அரணாய், கோட்டையாய், பாறையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம். சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால் அழகிய மணிமாலையை போன்று ஆண்டவர் முன்பாக நாம் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகளை நாம் பாடி செபித்திருக்கிறோம். தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க, நீ எந்தன் பாறை, என் ஆண்டவரே, என் அரரான தெய்வம் நீரப்பா என்று சொல்லி, தடைகள் பல வரலாம், வாழ்வில் சோர்வுகள் ஏற்படலாம், ஆனாலும் கடவுள் அசைக்க முடியாத பாறை. அந்த பாறையை இறுக்கி பிடித்துக் கொண்டு செபிப்போமா? பாடி இறைவனை துதிப்போமா? நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே.
அணையாத தீபமே இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. ஒளி கொண்டு தேடினார் இருளிலுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினார் இருளிலுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வது நன்மை அன்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வது நன்மை அன்றோ. தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். என்றென்றும் முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த தியான பாடல் நம் உள்ளத்தை தட்டி எழுப்புகிறது. தடை கோடி வரலாம், மனம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையானது, அது உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, எது போனாலும் ஆண்டவரை நாம் தஞ்சமாக கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயம் நம் வாழ்வில் நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் விழுந்து விட மாட்டோம், நாம் தளர்ந்து போக மாட்டோம். ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் கருவியாய், விடுதலை தரக்கூடிய விடுதலையின் கருவியாய் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவர்களாக வாழ்வோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, அற்புதமான ஒரு பாடல். எதுவும் நம் வாழ்வில் முடிவு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்து விடாதே என் அன்பு மகனே. நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். என் சகோதரியே, இதோ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, இதோ ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, கவலைக்கு மேல் கவலை, ஐயோ என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று நீ உடைந்து போய் இருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல், சரியான வறுமை இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் கஷ்டம் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம்.
சோர்ந்து போகாதே மகனே, அஞ்சாதே, திகையாதே. நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு திரு யாழில் என் இறைவா ஒரு பண் தரும் இசையாக என்னையும் சேர்த்துக்குள். என் பாடலை, என் தியானத்தை, என் ஜெபத்தை, என் வேண்டுதலை, என் மன்றாட்டை கேட்டருளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பாடி ஜெபிப்போமா? திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. உன் திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓசிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையன் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையன் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து குந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திரு யாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. பின்னக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. பின்னக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவே, ஏற்றிடுவே. உன் திரு யாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓசிறு நரம்பெனவே அதில் இசைத்திட வேண்டும் இறையரசே. உன் திரு யாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. அன்பு உள்ளங்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல்! ஆண்டவரே, ஒரு சிறு விளக்காக திருமுன்னிலையிலே என் ஒளியை நான் ஏற்றுகிறேன். பாருங்க, இதோ நம் முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற இந்த சிறு ஒளிதான் கடவுள் முன்பாக இருந்து
வெளிச்சத்தை தரக்கூடியதாய் பிரகாசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றதாய் இருக்கிறது. நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலிலே இணைந்து கொண்டு பாடுகின்ற நாமும் தான் ஆண்டவர் முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆம், இந்த பாக்கியம் பெற்ற மக்களாய் தொடர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல் என்கிற பாடலை பாட இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம், உருக்கத்தோடு கடவுளிடத்தில் வேண்டி சுபிக்க இருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதம் முன்பாக, இந்த நற்கருணை நாதரின் முன்பாக நீங்கள் அப்படியே உங்களுடைய மனதார செலுத்துங்கள். நிச்சயம் இந்த 1 மணி நேர ஆராதனை நமக்கு மிக பெரும் ஒரு விடுதலையை தரப்போகிறது, மிக பெரும் ஒரு ஆறுதலை தரப்போகிறது, நம்பிக்கையை தரப்போகிறது என்கிற உணர்வோடு தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றி பாடுவோமாக. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். கடவுள் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பை சுவைக்க அவர் அருகே நாம் வர வேண்டும், அவரது பிரசன்னத்தை உணர வேண்டும், அவரை நாம் தொட்டு அனுபவிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவுக்கு தோன்றுகிறார். அப்பொழுது பேதுருவை பார்த்து, யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை ஆண்டவர் கேட்கிறார்.
ஆண்டவரே, உமக்கு தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்று பதிலளித்த சீமோனை போல நாம் இருக்கிறோமா? பேதுருவனுடைய வார்த்தைகளை சொல்லி, உமக்கு தெரியுமே ஆண்டவரே எனக்கு உன் மீது எவ்வளவு அன்பு உண்டு என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த உலகத்திலே அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என் அன்பிற்குரியவர்களே. அன்பிற்காக எவ்வளவோ உள்ளங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நம் குடும்பத்தில் முதியவர்களாக பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள். உங்கள் அன்பு அவர்களுக்கு கிடைக்குமா? நோயுற்று தவிக்கிறவர்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய அன்பு கிடைக்குமா? கஷ்டத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் ஏழ்மையிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அனாதைகளாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக, அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரும் இந்த அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு தருவதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த அன்பிற்காகத்தான் கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்பே உருவான கடவுள், அன்பே நிறைந்த இறைவன் இதோ அற்புதமாய் இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவரே, என் உள்ளம் முழுவதும் அன்பினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு பேச இருக்கிறார். என்னோடு நீ பேச வந்தாய் என்கிற பாடலை பாடி ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வாசம் செய்யும், எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும், எங்களோடு உடனிரும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நாம் உரிமையோடு அவருடைய அன்பு மகனாய் அன்பு மகளாய் பாடி ஜெபிப்போமா அன்பிற்குரியவர்களே? என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினே, கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
தத்துவம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதார நீயாகவே, உன் அன்பொன்றே எனதாகவா. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எதற்காக நீ கலங்குகிறாய்? எதற்காக நீ அஞ்சுகிறாய்? எதற்காக வாழ்வே நீ துவண்டு போயிருக்கிறாய்? அஞ்சாதே, திகையாதே, கவலைப்படாதே, வீறுகொள், துணிவோடு நில் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தைரியம் ஊட்டுகிறார். அன்பு உள்ளங்களே, திருமண தடை இருக்கிறது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறோம், நில தகராறுகள், பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்திலே வறுமை, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இதோ நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், நாம் நேசித்து அன்பு செய்த மனைவி நம்மை விட்டு விட்டு போயிருக்கலாம், கணவன் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஐயோ, பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சு கேட்காமல் தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு உள்ளங்களே, கலங்காதீர்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இந்த நற்கருணை நாதரிடத்திலே அந்த பிள்ளையையோ, கணவனையோ, மகனையோ, மகளையோ ஒப்புக் கொடுங்கள். இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை என்கிற உணர்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணரும் வண்ணமாக, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி உற்சாகத்தோடு பாட இருக்கிறோம், உற்சாகத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்திற்காக மன்றாட இருக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, ஆண்டவர் நம்மை காத்திடுவார், அற்புதங்கள் நம் வாழ்வில் செய்திடுவார். ஆம், அவர் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவே,
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே. ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் திகைய வேண்டியதில்லை. நம் கண்ணீரை, நம் கவலையை, நம் சோகத்தை துடைத்துவிடக்கூடிய தெய்வம் இதோ இருக்கிறார். நம் கவலைகளை எல்லாம் மாற்றிவிடக்கூடிய தெய்வம் இதோ இருக்கிறார். நம் துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடிய தெய்வம் இதோ இருக்கிறார். நம்முடைய தோல்விகளை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வெற்றியின் தேவன், உயிர்ப்பின் மகிமையான தெய்வம் இதோ நம் முன்பாக இருக்கிறார். அவரை போற்றி பாடுவோம், அவரை துதித்து பாடுவோம். திகையாதே, கலங்காதே மனமே, நானும் இடமிருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நானும் இடமிருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மை என்றும் கைவிடாமல் அவரது கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மோடு உடனிருக்கிறார் என்கிற உணர்வினை பெற்றவர்களாய், நம்பிக்கை பெற்றவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற்றவர்களாய், அவரது பேராசீரை பெற்ற பாக்கியவான்களாய் நாம் திகழ்கிறோம். எனவே மூவர் இறைவனை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தி போற்றி புகழும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி இறைவனை நாம் போற்றி துதிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய
திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுலம் திரு ரத்தத்தை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மறைபொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.